அதிகபட்ச மக்களுடைய ஆதரவோடு வந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே அசம்பந்த போக்கோடு இருக்கிறார்கள். ஆக குறைந்தது மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கூட சரியாக திட்டமிட்டு விலைகள் குறைக்கப்படாமல் சில பொருட்கள் தட்டுப்பாட்டோடு அத்தியாவசிய பொருட்கள் இருக்கின்றது. இந்த விஷயங்களை கையாளுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. எனவே அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அத்தியாவசிய பொருட்களை தாராளமாக பெறுவதற்கும் அதனுடைய விலைகளை குறைத்து விற்பனை செய்வதை உறுதிப்படுத்துகின்ற விஷயத்தை கவனம் செலுத்துமாறும் அரசாங்கத்துக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆமாம், மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு நேர்மாறாகத்தான் செயல்படுகிறார்கள். தற்பொழுது அவர்களுடைய சர்டிபிகேட்டுகளை செக் பண்ணுகின்ற, அதே போல அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியாக்களிலே சொல்லுகின்ற விஷயங்களுக்கு சிஐடியிலே முறைப்பாடு செய்கின்ற, அதே போல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயங்களில் தான் கூடுதலான கவனத்தை இந்த அரசு செலுத்துகிறது. எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த விஷயத்திலே பாராமுகமாக இருக்கிறார்கள். அதைவிட ஏழை மக்கள் அதிகபட்ச ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள். இன்று ஒரு நேரம் 3 நேரம் சாப்பிட்ட மக்கள் 2 நேரம் சாப்பிடுகின்ற நிலைமையும், 2 நேரம் சாப்பிட்ட மக்கள் 1 நேரம் சாப்பிடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் அசமந்த போக்கோடு இருக்காமல் அவசரமாக உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை கட்டுப்படுத்தி மக்கள் வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகொள்கிறோம். அது மக்களுடைய கையிலே தான் இருக்கிறது. மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஜனாதிபதி தேர்தல், அதன் பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜனாதிபதியுடைய கட்சி அதிக ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். எனவே இன்னும் 4 மாதங்களுக்கு பிறகு வரப்போகின்ற தேர்தலிலே எவ்வாறு மக்கள் முடிவெடுப்பார்கள் என்று தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.